சோட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் வந்ததுக்கப்புறம் நம்ம பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா சோட்டுக்கு ஆக்சிடென்ட் அப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் சிவியராக இருந்தது. நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போனால் அங்கே ஒரு நாளைக்கு மேலே சோட்டுவை வச்சுக்கல. சிடி இருந்த கேஸ் நாங்கள் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டிலையே வச்சு இப்போது 4.5 ஆல்மோஸ்ட் 5 மாதம் முடிய போகுதுங்க. காஜு கிஸ்மிஸ் பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் இப்படி மீட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா உருன்னுட்டு இருப்பாங்க. சூட்டுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தரை வெளியே அனுப்பி வைக்கும்போது நம்ம விஷ் பண்ணுற மாதிரி தான் எல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். பூஜை பண்ணி சூட்டுக்காக வேண்டிட்டு சேஃபாக இருக்கணும்னு நம்ம அதை இப்போ இம்பார்ட்டண்ட்டான திங் என்னதுன்னா, இனிமேல் நம்ம சோட்டுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அங்கே ரோட்டில் சர்வைவ் ஆகிறதுக்காக போகும்போதே நம்ம இந்த சிம்பாரிக்கா மருந்தை கொடுத்துருக்கோம் சோட்டுக்கு. இந்த மருந்து காது, வயிறு, தோல் இங்கெல்லாம் பூச்சி புழுக்களால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலில் வைக்கும். டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வரக்கூடாது, இனிமேல் ஃப்யூச்சரில் பூச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பாரிக்கா டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்து அதை ஒரு ஹாஃபாக கட் பண்ணி கொடுத்தாச்சு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. சோட்டு நம்ம வீட்டிலே இருந்த 4 மாதத்தில் நமக்கு ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ஆகிட்டாங்க. கஷ்டமாக இருந்தது விடுறதுக்கு, ரொம்ப கஷ்டமான மூமெண்ட் எங்களுக்கு. காஜு கிஸ்மிஸும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போவுமே போபோ சொல்லுவாங்க, ஆனால் இப்போது காஜு கிஸ்மிஸும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. சோட்டுக்கும் ரொம்ப அழுக வந்துட்டு இருந்தது எங்களை விட்டு போகிறதுக்கு. சோட்டு அவங்க இடத்துக்கு போனால் தான் அவங்களுடைய டெரிட்டரி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய ஃப்ரீடம் எல்லாமே கிடைக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கும் ஃபர் பேபிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.